அன்புமணி அவர்கள் மீது இருக்கிற வழக்குகள், அந்த 2 வழக்குகளை மேற்கோள் காட்டுறாரு. அதெல்லாம் வந்து திரும்ப சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அளவுக்கு போயிட்டு அது நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்சமான ஒரு தாக்குதல். அதான் சொல்றேன், பல்வேறு விஷயங்களை நான் உடைத்து இதில் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் ஜி.கே. மணி அவர்கள் ஒரு கருத்தை ஒரு ஊடகத்தில் சொன்னார். அதிர்ந்து போய்விட்டேன். ஐயாவிற்கு எதிரணியில் நின்று பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் சொல்லாததை, ஏற்றுக்கொள்ளாததை, அவரை களங்கப்படுத்தக்கூடிய செய்தியை அவர் சொன்னதை பார்த்து நான் அதிர்ந்து போய்விட்டேன். திமுகவோட அது முழுக்க முழுக்க அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் செய்யும். அதை பற்றி தான் அன்புமணியினுடைய முடிவுதான் சரி, அன்புமணி குறித்து நான் எடுத்த முடிவெல்லாம் தவறு என்று அவரே அவர் வாயால் சொல்லுவார். அதற்கான காலமும் சூழலும் உருவாகும் என்று நான் உறுதியாக வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக இப்போ அந்த டெல்லி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, தேர்தல் ஆணையம் சொன்னது, இதை வச்சுக்கிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்றார், கிட்டத்தட்ட எச்சரிக்கும் துணியிலே இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க, இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்றாரு. அதாவது கட்சிக்கு உரிமை கொண்டாடுவதை இதை எப்படி பார்க்குறீங்க? அதிகமாக பேசிட்டோம், நிறைய இதை பற்றி விவாதித்தாகிவிட்டது. உங்களுக்கும் தெரியும் கட்சி யார் பக்கம் இருக்கிறது, கட்சியினுடைய விதிகள் யார் பக்கம் இருக்கிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் யார் பக்கம் இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறார்கள், யார் கட்சிக்கு இன்றைக்கு தலைவர் என்பதெல்லாம் ஊரறிந்த விஷயம், எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் தான் அவரும் சொல்கிறாரு, அவங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது, எல்லோருக்குமே தெரியும். எனவே அதை பற்றி மீண்டும் நான் அதை பற்றி பேசி, அவர் இன்னைக்கு ஒரு காலத்தில் அவர் பேசினார், நாங்கள் கேட்டோம். இன்றைக்கு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த மனநிலை எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் அதான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன். காலங்கள் கடந்து விட்டது, நிறைய அவரோடு பழகிய காலங்கள், அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல், அவர் காட்டிய திசையில் நாங்கள் பயணித்தது, அதற்காக போராடியது, போர்க்குணத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டது, பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது, அதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். போர்க்களத்திலே நின்று பாதிக்கப்பட்ட பாட்டாளிகளை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தின் படிக்கட்டில் நின்று நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தியதெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம். எனவே ஒரு போர்க்களமாக இருந்தாலும் அது ஒரு வசந்தமாக நாங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள், நான் மட்டுமல்ல, ஏராளமான கட்சியினுடைய நிர்வாகிகள், முன்னணி தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அடித்தட்டு தொண்டர்கள், இதுவரையில் எந்த அங்கீகாரத்தையும் பெறாதவர்கள், ஒரு சாதாரண ஒரு தொண்டனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஐயா அழைக்கிறார் என்று சொன்னால் அணிதிரண்டு வரக்கூடிய அந்த மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கட்சி, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது யாரும் கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. தொண்டர்கள் அதிருப்தியில் இருப்பாங்கல்ல? இல்லை, இது வந்து துவக்க நிலை. நீங்கள் சொல்லுவது அது அந்த ஆரம்ப நிலையில் என்ன முடிவெடுப்பது என்ன என்று தெரியாத ஒரு குழப்ப நிலை. இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு என்பது வந்துவிட்டது. யாரால் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும், யாரால் மருத்துவர் ஐயா அவர்கள் வகுத்து கொடுக்க கொள்கையை நிலைநிறுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டு அதன் வழியின் காரணமாகத்தான் எல்லோரும் அன்புமணியின் பின்னால் இன்றைக்கு அணிதிரண்டு நிற்கிறார்கள். அதற்கு சமீபத்தில் நடைபெற்ற போராட்டமே ஒரு சாட்சி. எனவே இப்பொழுது நாங்கள் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த போராட்டம் நடந்த அதே சமயத்தில் அவர் ஒரு கூட்டம் போறார், நிர்வாகிகள் கூட்டம், அதில் தீர்மானங்கள் சொல்லப்படுது. அதில் மற்ற தீர்மானங்கள்லாம் கூட விட்டுறேன். முக்கியமான தீர்மானம், அன்புமணி அவர்கள் மீது இருக்கிற வழக்குகள், அந்த 2 வழக்குகளை மேற்கோள் காட்டுறாரு. அதெல்லாம் வந்து திரும்ப சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அளவுக்கு போயிட்டு அது நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்சமான ஒரு தாக்குதல். அதான் சொல்றேன், பல்வேறு விஷயங்களை நான் உடைத்து இதில் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் எங்கள் நிறுவனர் அவர், இன்றைக்கும் எங்களை உருவாக்கியவர், வழிநடத்தியவர். எனவே அதை பற்றி நான் மீண்டும் மீண்டும் அதை பேசி அதை நான் வந்து வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஒரு மகனை ஒரு தந்தை
இப்படி சொல்ல முடியுமா என்ற கேள்வியை, சொல்லலாமா என்ற கேள்வியை, தவறுதலான வழிகாட்டுதல் தான் காரணம்னு நினைக்கிறேன். அது அப்படின்னா அதான் சொல்ல, அப்படி சொன்னாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதாவது உன்னை சொல்லுகிறேன், திரு ஜி.கே. மணி அவர்கள் ஒரு கருத்தை ஒரு ஊடகத்தில் சொன்னார். அதிர்ந்து போய்விட்டேன். ஐயாவிற்கு எதிரணியில் நின்று பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் சொல்லாததை, ஏற்றுக்கொள்ளாததை, அதை ஆமோதிக்காததை, ஐயாவின் பக்கத்திலேயே இருக்கிறேன் என்று சொல்லி அவரை களங்கப்படுத்தக்கூடிய செய்தியை அவர் சொன்னதை பார்த்து நான் அதிர்ந்து போய்விட்டேன். எனவே இதையெல்லாம் அதிகமாக எதை சொல்றீங்க? அவரிடம் போய் கேளுங்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்துச்சுன்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் எப்படி நாங்கள் இல்லை என்று மறுத்து கொண்டு இருக்கிறோம். எதிரிலே இருந்து, அவர் அருகிலே இருந்து இங்கே செல்கிறோம். மொத்தமா இது திமுகவோட கேம் நினைக்கிறீங்க? அது முழுக்க முழுக்க அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அதை பற்றி நாம் பேச வேண்டும். காலம் மாறும். மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்வார். வருவார்னு எதிர்பார்க்குறீங்க? மறுபடியும் இணைவு எதிர்பார்க்குறீங்க? இணைவு அல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவுதான் சரி என்று அவர் சொல்வார். இணைவு அல்ல. நான் சொல்றது இணைக்கிறது, 2 பேரும் ஒண்ணா வருது, அது அல்ல. அது நடந்தாலும் மகிழ்ச்சி தான். அந்த இணைவுன்றது இனிமே சாத்தியம் அதாவது எங்க டெல்லியில போய் இப்படி ஒரு நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இப்படி ஒரு சொல்றாரு. அதனால அப்படி சொல்லக்கூடிய இந்த சூழல் உருவானதற்கு பிறகு அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். இணையக்கூடாது என்று நம்ம சொல்ல. ஆனால் அதே வேளையில் இணையிறது இணையாதது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க. அன்புமணியினுடைய முடிவு தான் சரி, அன்புமணி குறித்து நான் எடுத்த முடிவெல்லாம் தவறு என்று அவரே அவர் வாயால் சொல்லுவார். அதற்கான காலமும் சூழலும் உருவாகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.